அந்த வெளியே வந்துட்டு போகுது. அவ்வளோ வீடியோ ஸ்பான் பண்ணிட்டான் கோபி. ஹலோ கைஸ், இன்னைக்கு டே 4. நேற்று ஃபுல்லாக நாங்கள் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் அந்த வாட்டர் ஃபால் போட்டு வண்டி ஓட்டிட்டு ஜீவாக்கார உடம்பு சரியில்லை. கண்டினியூஸாக வண்டி ஓட்டி என்னால் எதுவுமே கேப்சர் பண்ண முடியல. அதனால் இன்னைக்கு டே 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நேற்று வந்து அங்கேருந்து சிறப்புஞ்சியில் வந்து ஸ்ட்ரைட்டாக கவர்த்தி வந்துட்டோம். நைட்டு 8 o'clock ஆகிடுச்சு. வந்து ஒரு ரூம் எடுத்தோம். அந்த ரூம் வந்து ஒரு ரூம் தான் எடுத்தோம். அது 1200 சொன்னால் 6 members ஒரே ரூமில் ஸ்டே பண்ணிக்கிறதுனால 1300 ஆக்சி பேசிட்டோம். இப்போ இன்றைக்கி வந்து பைக் ரெண்ட் எடுத்த கடைக்கு வந்து ஃபுல்லாக பைக்கை வந்து ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு இன்றைக்கி அருணாச்சல் ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பார்ப்போம். தவாங் போகிறோம். இப்போ வந்து பைக் வந்து செக் பண்ணிருக்காங்க. இப்போவே வந்து 8 o'clock ஆகுது. சாப்பிட்டு இன்றைக்கி வந்து திரங் வில்லேஜ், ஒரு வில்லேஜ் இருக்குது. வில்லேஜ்னால் நியர்பை தவாங், நியர்பை சிட்டி சேனாபாஸ் கீழே இருக்கும். இந்த மலைக்கு கீழே ஒரு திரங்னு ஒரு ஊர் இருக்குது. நம்ம போய் தான் ஸ்டே பிளான் பண்ணிப்போம். ஆனால் இங்கே வந்து ட்ராவலே வந்து 8 to 10 hours காட்டுது. ஸோ முடிஞ்ச அளவு போட்டுட்டு வர வில்லேஜில் நம்ம தங்கிடலான்றதான் பிளானு. பார்ப்போம் எவ்வளோ தூரம் ஓட்டுறோம். இன்னைக்கு ஃபுல்லாக பைக் ரைடிங் தான். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல. இன்றைக்கும் டே வந்து ஃபுல்லாக ட்ராவலில் தான் போக போகுது கைஸ். குவாத்தி டு திரங்க்கு வந்து மொத்தம் 2 ரூட் இருக்குது. இதில் இந்த 2வது ரூட் தான் நம்ம போக போகிறோம். இதில் தெஸ்பூர் வரைக்குமே ஃபுல் ஹைவேஸ் தான். அந்த தெஸ்பூர்லேயும் நம்ம பிரம்மபுத்திரா ரிவர் கிராஸ் பண்ணி தான் போவோம். ஸோ இந்த ரூட்டை நாங்கள் சூஸ் பண்ணோம். இது டோட்டலாக 362 கிலோமீட்டர் வருது. ஹைவே ஸ்ட்ரெச்சை முடிச்சுட்டு இந்த பிரம்மபுத்திரா ரிவரோட பியூட்டிஃபுல்லான வியூவை ஒரே ஸ்ட்ரெச்சில், ரைடிங் ஸ்ட்ரெச்சில் பார்த்துனே போயிட்டோம். உங்களுக்கு நாங்கள் போகிற ரோட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியணும்னா மட்டும் பாருங்கள். இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக 4th மினிட்டுக்கு ஜம்ப் ஆகிடுங்க. 1 மினிட்டுக்கு மேலே. லன்ச் பிரேக் முடிச்சுட்டு ஒரு பெட்ரோல் பங்க்கில் என்னென்னா ஸ்கூல் விட்ட நேரம் போல் எல்லா ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து நம்மள ஏதோ வித்தியாசமாக மாற்றினோம்னானாங்க. சரி, நான் அவங்களுக்கெல்லாம் ஒரு டாட்டா சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். நார்த் ஈஸ்ட்னு போட்டு என்ட்ரன்ஸ்லேயே 2 டோலி நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க. பார்க்குறாங்களா? பார்க்குறாங்க. ஐயோ, அண்ணனும் பார்க்குற ரோட்டோ. இருக்கு பார்த்துக்கோங்க. நம்மேரி டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தாண்டி தான் போகிறோம். டைகர் எதனா பார்க்க முடியுமா பார்ப்போமா? டைகர்லாம் இல்லை கைஸ். ஆனால் யானை பாருங்க, வாழை மரத்தை உடச்சி எடுத்துன்னு போகுது. அவ்வளோதான். எங்கடா ரோடை காணான்னு நிறுத்தி நாங்கள் வேறு மேப் பார்த்துன்னு இருக்கோம். பார்த்தா இதுதான் ரோடுன்ட்டாங்க. நல்லா தான் இருக்கு. ஆனால் ரோடு இப்போ தான் ஏஎல்பி செக் முடிச்சு அருணாச்சல் என்ட்ரான மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே மவுண்டனு, லேண்ட்ஸ்லைடு, ஆஃப் ரோடுன்னு பயங்கரமாக இருக்குது. மலையாக ஏறின்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ ஏதோ ஒரு மலையாக அசால்ட்டாக டனல் வழியாக போகிறப்ப ஜாலியாக இருக்குது. இங்கே வினோத் நின்றுந்தான் கரெக்டாக, நல்லா இருந்துச்சு. நான் எடுக்கிறேன், எனக்கு பிரச்சனைடா. ஏன்னா நான் நிற்கிறேன். என்னப்பா
கைஸ் என் மூஞ்ச பாருங்க, நல்லா இருக்காது. இதுல பாருங்க. நிஜமாலுமே நல்லா இருக்குடா இது. எப்படி இருக்குன்னு நான் சொல்லவா? சொல்லு. இதுல கேம் மாதிரி இருக்கு. 120 வேணாமா? கையில சாக்ஸ் போட்டுப்பியா? ஏய் நீ மட்டும் பேப்பர் வேணா அப்ப வேணாண்டா அப்புறம். ஏய் அவெல்லாம் தாங்கி பாண்டா. ஏய் தர்றோம். ஏய் சரா கலாய்க்க மாட்டா, வாங்கிக்கடா. வேணாம். இது கூட மாடா தாங்க மாட்டான் பாரு. 9 டிகிரிலே சட்டை போட்டு நிக்கான். அழகா இருக்கு, அழகா இருக்கு. ரெண்டு பேருமே நல்லா காமெடியா போயிடும். இவ்வளவு நேரம் எஃபர்ட் போட்டா அண்ணா ஏதோ கொண்டாரு. கடை சாத்துற நேரத்துல வந்து ஒரு தூக்கத்துக்கு எடுத்து பாருங்க. பாலாஜி வந்து இந்த ஷூஸ் வாங்க போறாங்க. வினோத் வந்து தெர்மல் லேயர் இதே காட்டுறான். வினோத் வந்து தெர்மல் லேயர் வாங்க போறான். தெர்மல் லேயர்னு சொல்லிட்டு ஏமாத்துறானுங்க. தெர்மல் லேயர்னு சொல்லிட்டு பனின் வாங்கி கொடுக்குறேன். இவன் வந்து இந்த டக் பட்டன் போட்டா எனக்கு குளிர் போயிடும் அப்படின்னு சொல்றான். இருங்க, நான் அதுக்குள்ள ஒரு நானே யூஸ் பண்ணது தெர்மல் லேயர்லாம். தெர்மல் லேயர் வாங்கிருக்கேன். இதெல்லாம் நீ ஆனா வெளியே போட்டு போவேன். வச்சு வெளியே தெர்மல் லேயர், இன்னர் லேயர் ஜஸ்ட் 300. வாங்கடி நம்ம அதை ஒட்டிட்டு காலையில எடுத்து போட்டு வந்துடும். பாலாஜி சூப்பர் உங்களுக்கு பண்றா ஒரு 200 நீ பண்றா கோபி. அப்புறம் என்ன வாங்கலாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா முடியும் பாரு. 120 வாங்க மாட்டேன்ட்டேன், தொலைச்சிருவோம் மறுபடியும். டிஸ்கவுண்ட் நீ என்னடா உன் பிரைஸ் என்ன? 300 भैया 300 10 करो. பரவாயில்ல, you can give 300. ओ चलो ओके भैया. வாங்கிக்கலாம். வேற என்ன போட்டு ஏய் இந்த பரா தெர்மல் லேயர், இன்னர் லேயர் ஜட்டி கொடுத்தா மேல போட்டு வருது. நாங்க எந்த கேட்டோமா? அவன்டா அதான் கடை இருக்கு பார்த்தா. அதுல பிரைட் இருக்கும் இல்ல என்ன இருக்கும் அவனுக்கு சின்னதா. போயிட்டு வாங்கடா அவன்கிட்ட. டேய் கோபி கோபி வர்றா, கோபி வர்றா. ஏய் பிரைட் டக்கு முன்னால எவ்வளவு சொல்றாங்க வாங்க. நைஸ். வந்து ஜீவாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. இவனுங்க வந்து ஜூஸ் வாங்குறேன்னு வந்து ஷாப்பிங் பண்றேன்னு அங்க ஒருத்தன் செத்துக்கிறான். இவனுங்க வந்து சாப்பாடு வாங்குறேன்னு வந்தான். அதான் ஒண்ணு இல்ல, அனைத்தும் தேவைதான். புரியுதுங்களா? அதனால வந்து சாப்பாடு வாங்குறேன்னா அடுத்து வந்து அந்த அண்ணன் கடை சாப்பிட்டு போனாரு. அதையும் கெடுத்துட்டான். மொத்தம் நடுங்கின்னு இருக்கான். அவனையும் விட்டுட்டான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல கைஸ். அவனுக்கு ஃபர்ஸ்டே வந்து நான் வந்து மாத்திரைலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து தான் வந்திருக்கோம். ஆமா, என்ன ஒண்ணு சாப்பிட்டு மாத்திரை பண்ணுவோம். சாப்பாடு நாங்க வாங்கி போல. சாப்பாடு யாரு கொடுப்பா? சாப்பாடு அவன் வேணான்றான். நான் ஆர்டர் பண்ணிட்டு தான் வரேன். என்ன பண்றது சொல்லுங்க. இப்ப சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லு. சாப்பாடு வாங்கிட்டு வரேன்லாம் சொல்ல, பால் தான் வாங்கிட்டு வரேன். மில்க் எவனோ ஓன் ஜூஸ் அவ்வளவுதான் வாங்கிட்டான். அவன் என்னமோ பண்ணிட்டு போறான். அது சொன்ன வேற அவன் கோச்சிட்டு இருந்தான். ஃபிளைட்டை பிடிச்சி போறான்னு விடுறான். இன்னர் லேயர் இதோ இருக்கு கைஸ். அத வச்சு பனின் வாங்கன்னு சொல்லிட்டு டைம் கண்டனே போய் எக்ஸ்ட்ரா கடன் கொடுத்துட்டு இருக்கான். ஏய் கிளவுஸ் போடா गाइस. இது வேற ஒத்த கிளவுஸ் வேணுமா गाइस? ஒத்த கிளவுஸ் வாங்கினா 120 ரூபாய் சொல்றாங்க गाइस. பட்ஜெட் சொல்லி டெல்லி. ஏய் நம்ம எப்படி இருந்தாங்க பாலாஜி?
எப்படி இருக்காங்க? அவ்வளோதான். நம்ம எவ்வளோ கேஷுவலாக இருந்தோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் கற்றுக்கணும் தான். வினோத் வந்து ஜீவா ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சுன்னு இருந்தான் தன்னால். எல்லாத்தையும் நீ உடைகிற இந்த ஒரு எல்லா இங்கிலீஷ் மாரி தருப்பான். ட்ரிப் வரைக்கும் வந்துட்டோம், எப்படி ரீசன் சொல்லான்னு வச்சுன்னு இருப்பான். அதுதான் மேல இருக்கும். வெளியே வந்துட்டு போகுது. என்ன தெரியுமா அப்படின்னா, ஜீவா டிக்கெட் புக் பண்ணி கேன்சலேஷன் காசு அனுப்பலாம். யாருக்கு? சரி, கேன்சலேஷன் காசு வந்து மட்டும். நான் உங்கள் கோபி. அந்த பஸ் வீடியோ ஸ்பான் பண்ணிட்டான் கோபி. இன்னைக்கு டே 4 முடிஞ்சிருச்சு. குவாஹாத்தியில் ஸ்டார்ட் பண்ணி திராங் போயிடலாம். திராங் போயிட்டோன்னா நாளைக்கு கலப்பஸ் வழியாக தவாங்க போயிடுச்சுனா பார்க்கலான்றதான் பிளானாக இருந்துச்சு. ஆனால் வண்டியோட சர்வீஸ்னால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. லேட்டாக கிளம்புனதால இப்போ வந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் அவையில் திராங் முன்னாடி ஸ்டாப் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ நாளைக்கு கொஞ்சம் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணி தவாங்க ரீச் ஆகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம், நாளைக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன் தவாங்க. நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன் guys. நாளைக்கு டே 5ல் சந்திப்போம். See you at another view point.